வடநாட்டில் மத கலவரத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டிலேயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைவா மத கலவரத்தையே ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஆளும் கட்சி சரியில்லை என்று ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் உண்டு பண்ண பிஜேபி அரசாங்கம் துடிக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த திரிபுவனம் அஜித்குமார் வழக்குலையும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு, சட்ட ஒழுங்கு பிரச்சனைய ஆளும் கட்சி மேல ரொம்ப தீவிரமா ஆளுங்கட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பிஜேபி அரசாங்கம் ஒரு சித்தரிச்சிட்டு இருந்தது. திமுக அரசு தான் அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம் என்று அது எல்லாத்துக்குமே தெரியும். உதாரணம் தான் திருப்பரங்குன்ற பிரச்சனையும் இந்த திருபுவனம் அஜித்குமார் இந்த கொலை வழக்கும். அஜித்குமாரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நிகிதா குறித்து சோசியல் மீடியாவிலும் சரி, மெயின்ஸ் மீடியாவிலும் சரி, நிகிதா குறித்து தான் அதிக பேச்சு இருக்கு. ஏன்னா நிகிதாவோட இந்த வழக்கை முடிச்சிடணும் அப்படின்னு என்று பிஜேபி திட்டமிட்டுருச்சு. இந்த திரிபுவனம் அஜித்குமார் வழக்குல பல்வேறு மர்மங்கள், பல்வேறு குளறுபடிகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனையில ஏற்பட்டிருக்கு. எப்படி என்னென்ன அந்த மர்மங்கள், பிஜேபி இதுல எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு என்று தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். பிஜேபி ரொம்ப ஈஸியா நினைச்சிருச்சு, நாம எப்படி உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள்ல ஏன் அகில இந்திய அளவுலையும் காங்கிரஸ் அகற்றணும்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் அதிக குண்டு வெடிப்பு சம்பவங்கள் நடக்கிறது, கலவரங்கள் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை, இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டுகிட்டு மக்கள் மத்தியில காங்கிரஸ் ஆட்சியை அகற்றினா தான் இந்த மாதிரி மேலும் மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, உயிரிழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு என்று இல்லாத ஊழலை கொண்டுட்டு வந்தாங்க. இந்த அண்ணா ஹசாரெல்லாம் இப்ப எங்க இருக்கிறாருன்னே தெரியல. இந்த மாதிரிலாம் கொண்டுகிட்டு காங்கிரஸ் ஆட்சியை அகற்றத்துக்கு பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாங்க. அதே போலத்தான் மாநில அரசுங்களையும் இந்த பிஜேபி அரசாங்கம் மாநில அரசு அகற்றணும்னா அங்க குண்டு வெடிப்பு நடத்துறது, மத கலவரத்தை ஏற்படுத்துறது, இதே வேலை தான் இந்த கட்சிக்கு. நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், இந்த பிஜேபி என்பது முழுக்க முழுக்க மனித குலத்துக்கு எதிரான கட்சி. இது கட்சியே கிடையாது, அது தடை செய்யப்பட வேண்டிய கட்சியெல்லாம் நான் சொல்லித்தாகணும். தடை செய்யப்பட வேண்டிய மனித குலத்துக்கு எதிரான மிருகங்களை கொண்ட கட்சி என்று நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாம் 100% உண்மை என்று அஜித்குமார் கொலை வழக்கு நிரூபணம் பண்ணிருக்கு. எப்படி, எந்த கோணத்துலன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த அஜித்குமார் கொலை நடந்த உடனே திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லாம் அப்படி வன்மத்தை கக்கினாங்க. இப்படி பண்ணிடுச்சு போலீஸ், இந்த மாதிரி திமுக பண்ணிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி எல்லாம் சேர்ந்துட்டு சாரி சொல்லிட்டா போதுமா? யாரு? நைனா நாகேந்திரன் இவங்கெல்லாம் கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? சாரி சொல்லிட்டா போதுமா என்று சொல்லி அந்த மாதிரிலாம் வன்மத்தை கக்கினாங்க திமுக அரசாங்கம் மேல. இப்போ அந்த திடீர்னு 2 நாளா நிக்கிதா நிக்கிதா நிக்கிதா, எங்க பார்த்தாலும் நிக்கிதா தான், அந்த பொம்பளை தான் குற்றவாளி என்று சொல்லிட்டு இருக்காங்க. தானா இந்த பொம்பளை மோசமானவ, பண மோசடி நிறைய செஞ்சிருக்கா என்று சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் திடீர்னு நிக்கிதா நிக்கிதான்னு சொல்றாங்க என்று அந்த காரணத்துக்குள்ள நம்ம போயிடலாம். ஏன்னா அவங்க ஒரு சதி திட்டம் தீட்டினாங்க. என்னன்னாக்க, ஒருத்தரை ஒரு நபரை அடிச்சு கொன்னுட்டாக்க அது திமுக அரசாங்கம் மேல தீராத பழியாகிரும், மக்கள் கொந்தளிச்சு போயிடுவாங்க. அது திமுகவுக்கு கெட்ட பெயரை உண்டு பண்ணி ஆட்சி மாற்றத்துக்கு இந்த கொலைப்பழி ஒரு பெரும் காரணமாக இருக்கும் என்று முயற்சி பண்ணி காவலர்களை ஏவல் துறையாக வச்சு அந்த அஜித்குமாரை அடிச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படிலாம் கொல்லல. அந்த உடற்கூறாய்வு அறிக்கையை பார்த்தாக்க கண்ணுல ரத்தம் வரும். அப்படி அந்த அளவுக்கு நாம அதை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? 52 இடங்கள்ல உடல்ல காயம், மேல் காயமா, சிராய்ப்பு காயங்கள் 18 இடங்கள்ல, மர்ம உறுப்புகள்ல மிளகா பொடியை தூவுறது, வாயில மிளகா பொடியை கொட்டுறது, கஞ்சாவை கொட்டியை அடிக்கிறது. இப்படி ஒரு மனுஷனை கொல்லணும்னா ஒரு செகண்ட்ல 2 நிமிஷத்துல கொண்டுட்டு போயிடலாம். ஏன் இந்த மாதிரி இவ்வளவு மோசமான முறையில கொன்னாங்க என்று பார்த்தோம்னா, இப்படிலாம் பண்ணனாக்க திமுக அரசாங்கம் மேல மக்கள் அப்படி கொந்தளிச்சு இந்த அரசாங்கத்தை எப்ப வெளியே துரத்துவோம், இந்த முதல்வரை எப்ப வெளியே துரத்துவோம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க என்று திட்டமிட்டு இந்த செயலை செஞ்சிருக்காங்க. திட்டமிட்டு செஞ்சதோட மட்டுமில்ல, அந்த போலீஸ்காரங்க அடிக்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன்.
இருந்தாலும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க, ஒரு செகண்ட் காட்டிடுறேன். இந்த உண்மை வெளியே வராதுன்னு சொல்லிட்டு அஜித்குமாரை வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க. அத அந்த கோயில்ல வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு நிர்வாகி வந்துட்டு, சக்தீஸ்வரன்ற நிர்வாகி யாருக்கும் தெரியாம பாத்ரூம்ல இருந்து அத வீடியோ எடுத்துட்டாரு. அந்த வீடியோ தான் இப்ப வந்து ஆதாரமா இருக்கு. அந்த வீடியோ வரலன்னா இது மர்மமாவே போயிருக்கும், அப்படியே பூசி மொழிகி இருப்பாங்க. இது எப்படி நடந்தது என்னன்னு அந்த வீடியோ வந்து தான் பெரிய அளவுல பேசும் பொருளானது. இப்போ இந்த நிகழ்வுக்கும் பிஜேபிக்கும் என்ன தொடர்பு, அவங்க எப்படி வந்துட்டு பிஜேபியை பத்தி பேசுறோம் என்று சொல்லி பார்த்தோம்னா, நிகிதாவோட முன்னாள் கணவர் பேட்டி கொடுக்குறாரு பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறவங்க இன்னுமே அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறாங்க. அவங்களா இருக்கலாம், இப்போ வரைக்குமே அவங்க ரிட்டையர்ட் ஆகும். அவங்க இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் மெயினா அதை தான் சொல்றேன். கல்யாணம் நடந்தது உண்மை. அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க. அன்னைக்கே இரவே ஓடிட்டாங்க. ஓடி அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்க போன இடத்துல தகராறு ஆகுது. எல்லாரு மேலேயும் இது எனக்கு முன்னாலே 3 பேருக்கு திருமணம் 15 நாளில் எல்லாமே நடந்தது. நான் வந்து எனக்கு இந்த நிக்கிதான் தெரிஞ்சிருந்தா நான் முதலே வந்திருப்பேன். இந்த குடும்பமே சீட்டிங் குடும்பம். இந்த குடும்பமே வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க. அதனால வந்து இந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு A1 அக்யூஸ்டா இந்த சிவகாமியும் இவங்களையும் சேர்க்கணும். நான் இப்பயும் நான் சொல்றேன், இந்த நகை திருட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை. ஈகோ பிரச்சனையில ஒரு பையல வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பிள்ளை கொண்டிருக்கா, அவ்வளவுதான். நிகிதா தான் A1 அக்யூஸ்டா சேர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் சொல்றது? யாருன்னா நிகிதாவோட முன்னாள் கணவர். அந்த பொம்பளை வந்து ஏற்கனவே அது மோசமானவங்க, 3 திருமணம் பண்ணவங்க. இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட நிர்வாகி திருமாறன்றவர். இவர் வந்து சொல்றாரு நிகிதா மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சாட்டுறாரு. இவங்க ஏற்கனவே மோசடி குடும்பம், அம்மா அப்பா எல்லாருமே மோசடியானவங்க, ஏற்கனவே 3 திருமணம் பண்ணவன். அதனால இவ வந்து கட்டாயம் நகை திருட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து பொய் கம்ப்ளைண்ட், ஈகோனால அந்த பையனை வந்து பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்று சொல்லி திருமாறன் சொல்றாரு. திருமாறன் யாருன்னு பார்த்தாக்க, திருமாறன் இது வரைக்கும் திமுகவை எதிர்த்து திட்டி பேசிட்டு இருந்தால்தான். சீமான் கூட கூட்டணி போட்டி பேசுவாரு, பிஜேபிக்கு ஆதரவா பேசுவாரு. இந்த மாதிரி திமுகவை இது வரைக்கும் திட்டி பேசினாலும் இன்னைக்கு ஏன் திடீர்னு வந்து நிகிதா தான் A1 குற்றவாளி, நிகிதாவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்க, விசாரிங்க என்று சொல்றாரு அப்படின்ட்டு அங்க ஒரு சந்தேகம் வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திருமாறன் கூட நின்றுட்டு இருக்கிற அர்ஜுன் சம்பத், அவரும் தீவிர பிஜேபி ஆதரவாளர். இன்னைக்கு வரைக்கும் மோடியும் பிஜேபி தலைவர்களையும் ஆதரிச்சு பிஜேபிக்காக கட்சி நடத்திக்கிட்டு வாழ்நாள் முழுசா அவங்களுக்கு ஆதரவா தான் செயல்பட்டு இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத், இவங்க 2 பேரும் பிஜேபி ஆதரவாளராக இருந்து கொண்டு ஏன் நிகிதா தான் குற்றவாளி என்று சொல்றாங்க என்று நம்ம பார்க்கணும். திடீர்னு எல்லா மீடியாவும் இத்தனை நாள் இல்லாம, நிகிதா இது வரைக்கும் பல கேஸ்ல மாட்டிருக்காங்க, அப்பெல்லாம் இது வந்து பெருசு பண்ணல. இப்ப வந்து இவ்வளவு பெரிய விஷயம் ஆகுது. பார்த்தா ஊர்ல எல்லாம் போய் பேட்டி எடுத்து அந்த சோசியல் மீடியாவில் எல்லாம் அந்த காணொலி இருக்குது, எல்லாத்தையும் காட்ட முடியாது, நீங்க பாத்துக்குங்க. ஏறக்குறைய 80 லட்சம் ரூபாய் வந்து மோசடி பண்ணியிருக்க அந்த பொம்பளை. நிகிதா பத்தி அவருடைய முன்னாள் பேராசிரியர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 2010 என்னுடைய மாணவியாக இருந்தார் நிகிதா. 9 லட்சம் கொடுத்ததால் பேராசிரியர் பணி வாங்கி கொடுப்பதாக மோசடி செய்தனர். பணத்தை திரும்ப கேட்டும் பலனில்லை. நிகிதா மோசடி செய்ததாக புகார் அளித்தவர். இப்படி நிகிதா மோசடி செஞ்சதாக அப்பயே அவர் வந்து புகார் அளிச்சிருக்காரு. அதை நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன், பாத்துக்கோங்க, சரிங்களா? இப்படி திடீர்னு நிகிதா தான் குற்றவாளி, நிகிதா தான் ரொம்ப மோசமானவர் என்று சொல்லி தொடர்ந்து பல புகார்கள் இன்னும் அவங்க ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க நிகிதா மோசமானவங்கன்னு. நிகிதாவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஸ்டேட்மெண்ட்னாக்க, நிகிதா வந்து இந்த மாதிரி நடக்குன்னு அவங்க எதிர்பார்க்கல,
ஒரு முதல்வரே மன்னிப்பு கேட்கும்போது நான் மன்னிப்பு கேட்கறதுனால என்ன தப்பு? எத்தனை முறை 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் அதுல எந்த தவறுமே இல்லை. காட்டுறேன் பாருங்க. அப்பேற்பட்ட மனிதரே வந்து ஒரு தாயோடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டாருன்னா, நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும், அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பு கேட்கணும். என்னால் வந்து பாத்தீங்களா என்ன சொல்றாங்கன்னு? அவ்வளோ பெரிய பதவியில இருக்கிற முதல்வரே மன்னிப்பு கேட்கும்போது நான் மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்புமே இல்லை. நான் நேர்லயே கூட வந்து மன்னிப்பு கேட்பேன். ஆனா நான் வர இடம்லாம் இந்த சோசியல் மீடியாவெல்லாம் என்னை சூழ்ந்துக்கிறாங்க. அதனால நான் வந்து அஜித்தோட அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது மிகப்பெரிய தவறு தான் என்று அவங்கள பத்தி சுய விளக்கம் கொடுக்குறாங்க. நான் ஒரு பூச்சிப்புழு கூட துரோகம் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப நல்லவ, எங்க வீட்டுல பாம்பு வந்தாக்க கூட அடிக்க மாட்டேன், அவ்வளோ நல்லவ, ரொம்ப நேர்மையானவங்க, எங்க அப்பா வந்து தொடர்ந்து நேர்மையானவருக்கான விருது வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி தன்னிலை விளக்கம் தொடர்ந்து அழுதுகிட்டே, அதுவும் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது என்று சொல்லி அழுதுகிட்டே அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இது எல்லாம் எதனால நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. திடீர்னு இவ்வளோ நாளா திமுகவை திட்டிக்கிட்டு இருந்த அர்ஜுன் சம்பத் வந்து திமுகவுக்கு ஆதரவா பேட்டி கொடுக்குறாரு. நிக்கிதா தான் மோசமானவனு. அதே போலதான் திருமாறனும் திமுகவை திட்டிட்டு இருந்தவரு திடீர்னு வந்து நிக்கிதா தான் கெட்டவ என்று சொல்லி A1 அக்யூஸ்டா சேர்க்கணும்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. அதே போலதான் பல்வேறு தரப்புல இருந்து நிக்கிதா ரொம்ப கெட்டவன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, நிக்கிதா மோசமானவங்க தான், நிக்கிதா ரொம்ப கெட்டவங்க தான், அவங்களதான் A1 அக்யூஸ்டா சேர்க்கணும். சரியா? ஒரு நிக்கிதா புகார் கொடுத்தால் போலீஸ்காரங்க இப்படி, நிக்கிதா யாரு? ஒரு சாதாரண பேராசிரியர். நிக்கிதா புகார் கொடுத்தா அவங்க வந்து ஒரு சாதாரண பேராசிரியை தான். ஒரு பேராசிரியர் புகார் கொடுத்தாக்க புகார் பதிவு பண்ணாம FIR பதிவு பண்ணாம இந்த மாதிரி அடிப்பாங்க. நிக்கிதாவுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கா? அப்போ இந்த மாதிரி அடிச்சு சித்திரவதை பண்ணி கொண்டாக்க யாருக்கு அது ஃபேவரா இருக்கும்? ஒண்ணு அடிச்சு சித்திரவதை பண்ணா ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேரு, இன்னொன்னு அது யாருக்கு ஃபேவரா இருக்கும்? பிஜேபி கூட்டணிக்கு ஃபேவரா இருக்கும். சரியா? அப்ப இதை யார் பண்ணிருப்பாங்க? இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல என்னன்னாக்க, அந்த திரிபுவனம் ஸ்டேஷன் அங்கேயே வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனுக்கு இவ்வளவு தூரம் நடந்து அந்த அஜித்குமார்ன்ற ஒரு நபர் இறந்ததே தெரியாது. அடிச்சு சித்திரவதை பண்ணி புகார் அந்த ஸ்டேஷனுக்கு போகல. ஒண்ணு, மானாமதுரையில இருந்து சிறப்பு புலனாய்வு குழு ஒரு சாதாரண ஒரு பேராசிரியை புகார், அதுவும் ஓரல் புகார் தான், காவல் நிலையத்துல முறையான புகார் கிடையாது, ரிட்டன் புகார் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண பேராசிரியர் புகார் கொடுத்தாக்க மானாமதுரையில திரிபுவனத்துல இருந்து 30 கிலோமீட்டர் தூரம் போய் மானாமதுரையில இருந்து சிறப்பு புலனாய்வு குழு வருமா? இது வந்து யார் இந்த அஜெண்டாவை கொடுத்தது? எஸ்பிக்கு போன் பண்ணனது யாரு? எஸ்பி கிட்ட இருந்து டிஎஸ்பிக்கு தகவல் கொடுத்தது எப்படி? டிஎஸ்பி கிட்ட இருந்து தகவல் போய் இந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த மாதிரி சித்திரவதை பண்ண சொல்லி தகவல் கொடுத்தது யாரு? இப்படி சித்திரவதை பண்ணி அடிச்சு சாவடிங்க என்று சொல்லி இந்த மாதிரி அஜெண்டா கொடுத்தது யாரு? அப்போ நிக்கிதாவோட இந்த கேஸ் முடியுதா? நியாயமா கேள்வி வரும்ல. ஒண்ணு, திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்த ஆளுங்கட்சியில இருந்து இதை சொன்னாக்க செய்வாங்க, திமுக கட்சியில இருந்து சொன்னாக்க செய்வாங்க. திமுக செஞ்சா அவங்க கட்சிக்கே அவங்க சூனியம் வச்சுக்குவாங்களா? அவங்க கட்சிக்கே கெட்ட பேர் வாங்கிக்குவாங்களா? அவங்க ஆட்சிக்கு திராவிட மாடல் முதல்வர் அது செய்வாரா? செய்ய மாட்டாரு. அவங்களுக்கு கெட்ட பேர் வரும்னு. அப்ப வேற யார் செய்வாங்கன்னா, இந்த உத்தரவை யாரால போட முடியும்னாக்க கட்டாயம் இன்னொரு அரசு பதவியில இருக்கக்கூடிய ஒரு நபரால தான் போட முடியும். அந்த நபர் யாரு? அந்த நிக்கிதாவை வச்சு, நிக்கிதா வந்து வெறும் அம்பு மட்டும்தான், அம்பை எய்தது யாரு? கேள்வி வருது இல்லையா? நிக்கிதா வந்து மூல காரணம் தான். காரண கர்த்தா யாரு அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கணும். இந்த அர்ஜுன் சம்பத்தும் இந்த திருமாறனும் நிக்கிதாவோட A1 அக்யூஸ்டா நிக்கிதாவை சேர்க்கணும் என்று நிக்கிதா மட்டும்தான் குற்றவாளின்ற மாதிரி சோசியல் மீடியா எல்லாம் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா நிக்கிதாவோட இது முடியல. இங்கதான் வந்து ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், பிஜேபி கட்சி வேலை செஞ்சிருக்கு. நிக்கிதா பிஜேபியை சேர்ந்த தீவிர ஆதரவாளர் என்பது நிக்கிதா
டாக்டர் நிகிதா பெருமாள் என்ற அந்த முகநூல்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அதுல சர்ச் பண்ணாக்க அவங்க முகநூல்ல எல்லாம் பிஜேபி ஆதரவான பதிவு தான் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வேலையை முழுக்க முழுக்க செஞ்சது யாருன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி வார் ரூம் வச்சு அவங்க கட்சிக்காரங்களையே செக்ஸ் வீடியோ எடுத்து தண்டனை கொடுத்துக்கிட்டு இருந்தாருல்ல, அவர் தான் இந்த வேலையை செஞ்சவர். ஆமா, தான் விரிச்ச வலையிலேயே தானா இன்னைக்கு வந்து விழுந்துட்டாரு. அந்த போட்டோவையும் காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்களா, நிகிதாவோட கைய பிடிச்சிட்டு நிக்கிறாரு. எவ்வளவு நெருக்கமான, எவ்வளவு வந்து இறுக்கமான பழக்கம் இருந்தா அவங்க கைய பிடிச்சிக்கிட்டு இவ்வளவு இறுக்கமா நிக்க முடியும் சொல்லுங்க. அப்போ இந்த அம்பை யாரு எஞ்சது? அம்பை எஞ்சது அண்ணாமலை. அம்பு யாரு? நிகிதா. இப்போ இவங்க யாருடையது? பிஜேபி வந்து எப்போதுமே நல்லதை செஞ்சு மக்கள் மத்தியில புகழ் பெற்று வெற்றி பெற்ற கட்சி கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்லயே இந்த காணொளி துவங்கும் போதே சொன்னேன், அவங்களுடைய கலாச்சாரமே குண்டு வெடிப்பு, மத தீவிரவாதம், மத கலவரம், இதை ஏற்படுத்தி தான் அவங்க வந்து ஆளுங்கட்சி மேல கெட்ட பெயரை உண்டு பண்ணி ஆட்சிக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்து மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினதா வரலாறே கிடையாது. அப்படிதான் ஆட்சிக்கு வருவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப செய்ய ஆரம்பிக்கல, ஆல்ரெடி அதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பல காலமாக தமிழ்நாட்டுல. ஆனா வடநாட்டுல இருக்கிற மாதிரி இங்க நம்ம திராவிட மாடல் முதல்வர் அசால்ட்டாக இங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஏமாத்திர முடியாது. ஏன்னா 29ஆம் தேதி வந்து இந்த மீடியாவுல வந்தது அஜித்குமார் கொலை வழக்கு. இன்னைக்கு என்ன 4ஆம் தேதி, 5 நாளில அந்த சதி திட்டம் போட்டவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. 5 நாள் தான், அதிக நாள்லாம் எடுத்துக்க முடியல. சதி திட்டம் போட்டவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அது அண்ணாமலை அன்கோ பிஜேபின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்னு என்னன்னா, இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நடந்த அடுத்த செகண்டே தப்பு நடந்துருச்சா, போலீஸ் தப்பு பண்ணிட்டாங்களா, உடனே போலீஸுங்களை சஸ்பெண்ட். கூராய்வு வந்ததா, உடனே கொலை வழக்கு பதிவு பண்ணி அரெஸ்ட். 5 போலீஸ் அரெஸ்ட். சரி, இந்த குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சா போலீஸ் செஞ்ச தவறுனால, உடனே இந்த குடும்பத்துக்கு, இந்த உன் குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை, இந்த பட்டா 3 சென்ட் நிலம், இந்த உங்களுக்கு திமுக சார்பா 5 லட்சம் ரூபாய். குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது, எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும். யாரு குற்றவாளின்னு அடையாளம் காட்டினாங்களா இல்லையா? அதுதான் திராவிட மாடல் முதல்வர். நீங்க வடநாட்டுல பண்ற மாதிரி இங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலான்னு பிளான் பண்ணீங்க. ஆனா நீங்க விரிச்ச வலையில நீங்களே வந்து இன்னைக்கு விழுந்துட்டீங்க. இந்த நிகிதா என்ற அம்பை எய்தது பிஜேபி அன்கோத்தா என்பது தெல்ல தெளிவா கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு. இப்போ A1 அக்யூஸ்டா நிகிதாவை சேர்க்காம A1 அக்யூஸ்டா அண்ணாமலையை தான் சேர்க்கணும். A1 அக்யூஸ்டா அண்ணாமலையை சேர்த்துட்டு A1 2 நிகிதாவை சேர்க்கணும். A1 3 SP சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மாவட்ட கண்காணிப்பாளர் அவரை சேர்க்கணும். A1 4 DSP, A1 5 இந்த 5 போலீஸ்காரங்க. ஏன்னா இந்த 5 போலீஸ்காரங்க இந்த புலனாய்வு குழு, சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சாங்கல்ல, எப்படியா இருந்தாலும் போலீஸ்காரங்க வந்து FIR ஃபைல் பண்ணாம எந்த ஒரு நடவடிக்கை விசாரணையே பண்ண மாட்டாங்க. போலீஸ் வந்துட்டு FIR போட்ட பிறகு தான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணுவாங்க. அப்போ இந்த விசாரணையே பண்ணாதவங்க இன்னைக்கு இந்த அடிக்கிற அளவுக்கு, உயிரை எடுக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. இந்த அளவுக்கு அடிச்சு பைப்பு உடஞ்சி லத்தி உடஞ்சி மிளகாப்பொடி தூவி இந்த அளவுக்கு பண்றாங்கனாக்க, அப்போ அவங்களும் பிஜேபி பின்பலம் உள்ளவங்க தான், பிஜேபி ஆதரவாளர்கள் தான். அதனாலதான் அவங்களால இப்படி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க முடிஞ்சது. அவங்க கொள்கை உடையவங்களையே இந்த இயக்கத்தை, இந்த டீம்ல கொண்டுகிட்டு வந்து சேர்த்ததுனால தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இது திட்டமிட்ட சதி. திமுக ஆட்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த கெட்ட பெயர் உண்டு பண்ணணும், ஆட்சியை அகற்றணும் என்பதற்கான திட்டமிட்ட சதி. இதுல வந்து வருத்தம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கிறது, பிஜேபின்ற ஒரு கட்சி இப்படியாப்பட்ட கட்சி தான், இந்த மாதிரியான மனித குலத்துக்கு விரோதமான கட்சி தானே எல்லாத்துக்குமே தெரியும். அது விஷயம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எங்க தலைவர், திமுக நிறுவன தலைவர்,
அதிமுக நிறுவன தலைவரோட கொள்கை தலைவர் அவர் பேர்ல கட்சியை வச்சுக்கிட்டு இப்படி போய் ஒரு சதி திட்டத்துக்கு, ஒரு திராவிட இயக்கத்து கட்சிக்கு எதிராக இப்படி போய் இந்த அண்ணா பேரை வச்சுக்கிட்டு, திராவிட கட்சின்ற பேரை வச்சுக்கிட்டு, இந்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு சதி திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாங்களே இந்த அதிமுக, எடப்பாடி பழனிசாமியும் அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களையும் பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நீங்களாம் திராவிடர்கள்னு சொல்றதுக்கு உங்களுக்கெல்லாம் சூடு சொரணே இல்லையா? இப்படி போய் இவ்வளவு கேவலமா போய் உங்க கட்சி தலைவர்களை கேவலப்படுத்துறீங்களே. அதிமுக காரங்களுக்கு அறிவுன்றது இருக்காதா? வழக்குல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கோசரம் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவீங்களா? அசிங்கமா இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி பேரை வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த அதிமுக காரங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த அண்ணா திராவிடன்ற பேரை எடுத்துட்டு அமித்ஷா இந்து முன்னேற்ற கழகம்னு பேரை வச்சுக்கிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதுல இருக்கிற அந்த திராவிட உணர்வாளர்கள் கொஞ்ச நஞ்ச பேரும் இந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா இருக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சுக்கிங்க. நீங்களும் நீங்க கட்சி விட்டு வாங்கணும்னா நான் சொல்ல மாட்டேன். இந்த ஆளு பொதுச் செயலாளரா இருக்கணுமா? இப்படி திராவிடர்களுக்கு துரோகம் பண்றாளு, அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இப்படி சதி திட்டம் தீட்டுகிறவங்க பொதுச் செயலாளரா இருக்கணுமா என்று அந்த கட்சியில இருக்கிற உண்மையான தொண்டர்களை, அம்மையார் ஜெயலலிதா வழிவந்த, எம்ஜிஆர் அவர்கள் வழிவந்த அந்த தொண்டர்களை பார்த்து நான் கேள்வி வைக்கிறேன். இப்படி ஒரு பொதுச் செயலாளர் இந்த கட்சிக்கு தேவைதானா என்று. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த சதித்திட்டம் குறித்து நம்ம அம்பலப்படுத்தியிருக்கோம். இந்த அக்யூஸ்ட் லிஸ்ட்ல கட்டாயம் அண்ணாமலையை சேர்க்கணும் என்று கோரிக்கையை வச்சுக்கிட்டு இந்த பிஜேபியோட சதித்திட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது என்று அது வந்தா உண்மையிலே மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தல், ஆபத்து, இனம், மொழி காக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓரணியில் அணி திரள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு அந்த உறுப்பினர் சேர்க்கையில இந்த கட்சியோட நம்ம நாட்டையும் மண்ணையும் இனத்தையும் காக்கிறதுக்கு நம்மளும் இருக்கிறோமே என்ற அந்த பெருமையோட எல்லாரும் அணிதிரளுங்கள் என்று ஒரு கோரிக்கையை வச்சு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.